அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு சுக்கிரனுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சுக்கிரனுடைய பெயர்ச்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல கிரீடம் சுமக்கும் ராசியாக உங்களுடைய ராசி அமைகிறது. அந்த வகையில் கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாம உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் சுக்கிரனுடைய இந்த பெயர்ச்சி அமைகிறதுங்க. அதே போல் கடித போக்குவரத்து நன்மை தரும். உடன்பிறப்புகள் உங்களுடைய முன்னேற்றம் கருதி கேட்ட உதவிகளை செய்யக்கூடிய தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு. அதே போல் வாங்கிய கடனின் ஒரு பகுதியை கொடுத்து மகிழ இருக்கீங்க. வருமான பற்றாக்குறை அகல இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல தைரியத்தோடு ஒரு சில காரியங்கள்ல துணிந்து செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. உத்தியோகத்தில் மேலிடத்து நிர்பந்தத்தின் காரணமாக சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிட்டாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு நிச்சயம் உண்டு என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் சனி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சப்தமாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ஜென்மத்தில் சனி விலகுவதால் சனி பகவானுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் தடை கற்கள் அனைத்தும் கூட படிக்கற்களாக மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் அமையிருக்கு. அது மட்டும் இல்லாம செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். சகாயஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்திற்கு வரும்போது பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்ப சுபகாரிய பேச்சுக்கள் கை கொடுங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி என்பது அமையிருக்கு. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல பெண் பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. அதே போல் பிறருக்கும் பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய கைகளில் பணப்புழக்கம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் சுக்கிர பயிற்சி அமையிருக்குதுங்க. அதே போல் கோபத்தை குறைத்துக் கொள்வதும் உணவில் கட்டுப்பாடு காட்டுவதும் நன்மை தரும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உருவாக இருக்குதுங்க. புனித பயணங்களுக்காக செலவிட இருக்கீங்க. பிள்ளைகளின் படிப்பு, வெளிநாடு செல்லும் முயற்சி, வேலை வாய்ப்பு போன்றவற்றிற்காக நீங்கள் எடுத்த முயற்சி கைகூட இருக்கு. பெண் பிள்ளைகளின் சுபச்சடங்குகள் நடைபெறும் வாய்ப்பு உண்டுங்க. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார பதவி நிச்சயம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய கிரகமான சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை ஏற்படுகிறதுங்க. மீன ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். இக்காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க. கொடுத்த வகை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடு செயல்படவும் இயலாது. வீண் வாக்குவாதங்களால் மனக்கலக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. தசாபுக்தி பலம் பெற்றவர்கள் கவலைப்பட தேவையில்லை. தசாபுக்தி பலம் இழந்திருப்பவர்கள் சனி செவ்வாய்க்குரிய சிறப்பு வழிபாடுகளை அதற்குரிய ஆலயங்களுக்கு அனுகூல நாளில் சென்று வழிபட்டு வருவது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு தன லாபாதிபதியானவர் குரு. அவர் பலம் பெறும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரமாக அமைகிறது. தொட்டது துலங்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். பட்டது துளிர்க்கும். பணவரவு திருப்தி தருங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை பளிச்சிட இருக்கு. புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறுங்க. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு கைகூடக்கூடிய தருணமாகவும் அமைகிறதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவி நிச்சயம் உண்டுங்க. கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை பலப்பட
இருக்கு. வருமானம் திருப்தி தரும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு வருமானத்திற்கு ஏற்ற செலவுகளும் உள்ளதால் ஓரளவு சேமிக்கவும் இயலுங்க. பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. உடல் ஆரோக்கியம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தாலும் உங்களுக்கு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது. அதே போல இத்தருணங்கள்ல சொந்த வீடு யோகமும் உள்ளது என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். தற்காலிக பணியாளர்கள் அவரவர்களது பணிகளில் நிரந்தர செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மீனராசியில் சுக்கிரன் சனியினுடைய சேர்க்கையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவானும் உள்ளதால் உத்தியோகஸ்தர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்க இருக்குதுங்க. சிலருக்கு சிறு பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். வெளிநாடு சென்று பணியாற்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. வெற்றி பெறும் வாய்ப்பு உள்ளது. தற்காலிக பணியாளர்களுக்கு அவரவர்களது பணிகளில் நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக உள்ளதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க. லாபம் உயர இருக்கு. புதிய கிளைகள் திறப்பதற்கு வசதிகள் கிடைக்குங்க. வங்கிகளின் ஒத்துழைப்பு எளிதில் கிடைப்பதால் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்ளலாம். ஒரு சிலருக்கு வர்த்தகம் சம்பந்தமாக வெளிநாடு ஒன்றிற்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. மக்களிடையே செல்வாக்கு உயர இருக்கு. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு நல்ல ஒரு லாபம் நிச்சயம் கிடைக்குங்க. நடிகர்கள் மற்றும் நடிகைகளுக்கு அரசின் விருதுகள் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. சுக்கிரனுடைய சஞ்சார நிலை எடுத்துக்காட்டுது. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று படப்பிடிப்பில் கலந்து கொள்ளும் யோகமும் இருக்குதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையின் பெரும்பான்மையான பகுதிகளை தம் பிடியில் வைத்துக் கொண்டுள்ளது. சுக்கிரன் கிரகமாகும். மத்திய சக்தி வாய்ந்த சுக்கிரன் இக்காலகட்டம் முழுவதுமே சுபபலம் பெற்று திகழ்வதால் அரசியல் துறை அன்பர்களுக்கு லாபகரமான தருணமாக இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குங்க. மக்களிடையே செல்வாக்கு உயரும். உயர்மட்ட தலைவர்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பாங்க. கட்சி முக்கிய பொறுப்பு ஒன்று உங்களிடம் ஒப்படைக்கப்படுங்க. கட்சியின் நலனுக்காக பாடுபட்டு உங்களுக்கு அதற்கேற்ற பாராட்டுதல்களும் அங்கீகாரமும் இப்போது கிடைக்க இருக்கு. அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள புதன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதாலும் கல்வித்துறையுடன் இணைந்துள்ள மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்வதாலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவது உறுதிங்க. வெளிநாடு சென்று பிரத்யேக உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை இப்போது நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட இருக்கு. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வராகி அம்மன் வழிபாடு உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு பசுவிற்கோ அல்லது ஒரு ஏழைக்கோ உணவளித்து வந்தால் போதும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.